எப்போ வந்து சாலிட் ஃபுட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. தாய்ப்பால்லேருந்து நான் எப்போ சாலிட் ஃபுட் கொடுக்குறது, எப்படி கொடுக்குறது, ஏதாவது ஒரு பவுடர் கம்பெனினால உன் குழந்தைக்கு மட்டும் கஸ்டமைஸ்டாக பண்ண முடியுமா? அந்த அம்மானால பண்ண முடியும். பருப்பு, ரசம், தயிர், சத்துமா கொஞ்சம் வீட்டில் செய்ய முடியுமா? வீனிங் பற்றி ஐடியா உங்கள் பீடியாட்ரிஷியன் போய் கேட்டுக்கோங்க. பேபிஸோட பேரண்ட்னு இருப்பாங்க. ஒரு 6 months இருக்கும், 1 year இருக்கும், இல்லை 3 months பேபியோட பேரண்ட்டு. அவங்களோட குழந்தையோட டயட்டில் எப்போ வந்து சாலிட் ஃபுட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. தாய்ப்பால்லேருந்து நான் எப்போ சாலிட் ஃபுட் கொடுக்குறது, எப்படி கொடுக்குறது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குன்னு ரைட்டான ஏஜ்னு ஏதாவது இருக்கா? இந்த ஸ்டேஜில் கொடுத்தா கரெக்டும். அண்ட் தென் வந்து ரைட்டான டெக்ஸ்சர் ஃபுட், இந்த டெக்ஸ்சர் ஃபுட் கொடுத்துருந்தோன்னா கரெக்டாக இருக்கும்னு ஏதாவது வரைமுறை இருக்குங்களா சார்? கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப முக்கியமான கேள்வியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என்னோட ப்ராக்டிஸில் நான் பார்க்குறது என்னென்னா, பால் கொடுக்குற அம்மா எல்லாமே ரொம்ப அவசரம் அவங்களுக்கு உணவு ஆரம்பிக்கிறதுல. என்ன அவசரம்னே எனக்கு தெரியல. எதுக்கு உணவு சீக்கிரம் ஆரம்பிக்கணும்? சீக்கிரம் ஆரம்பித்து என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. அந்த குழந்தை வீட்டில் தான் இருக்க போகுது. சாப்பிட ஆரம்பித்தோன்னா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளோட வாழ்க்கை முடிகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது அந்த வெரைட்டி கிடைக்க போகுது. ஆனால் கிடைக்காத விஷயம் தாய்ப்பால். ஸோ எதுக்கு அது தாய்ப்பாலை நிறுத்திட்டு உணவு ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இருக்குங்கிறது எனக்கு புரியாத ஒரு விஷயம்தான். நிறைய பேரண்ட்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து நான் குழந்தைக்கு பால் கொடுக்குறேன், ஆனால் வந்து பசிக்கு அழுதுகிட்டே இருக்கு, எடை கூடவே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆன்சைட்டி, உணவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு 3.5 மாதம் 4 மாதத்துல வந்து கேட்குறாங்க. அது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. சிம்பிளாக எப்படி நம்ம உடம்பு வளருதோ வளர்த்திக்கு ஏற்ப உணவு தேவை. இப்போ பிறந்த குழந்தை நல்ல பால் இவ்வளோ ஒரு அமௌண்ட் பால் குடிக்குதுன்னா 3 மாதம் 4 மாதம் ஆகும்போது கண்டிப்பாக அந்த அளவு ஜாஸ்தி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதிகமாக ஃபீட் பண்ணணும். பால் வர மாதிரி நம்ம நிறைய சாப்பாடு எடுத்துக்கணும். இதை கரெக்ட் பண்ணாலே 99% ஆஃப் த ப்ராப்ளம் செட்டில் ஆயிடும். ரொம்ப ஃபியூ பேரண்ட்ஸ்க்கு பால் ஒழுங்காக வராது. அந்த மாதிரி வராதவங்களுக்கு இப்போ மார்க்கெட்டில் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. தேவைப்பட்டா உங்கள் குழந்தைங்க டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை ஆரம்பிக்கலாம். தயவு செஞ்சு பால் கம்மியாக இருக்குன்னு 1 வயசு கீழே இருக்க குழந்தைங்க பசும்பால் ஆரம்பிக்கிறதோ, இல்லை 4 மாதம் 5 மாதத்துலேயே போய் உணவு ஆரம்பிக்கிறதோ கட்டாயம் என்ன கேட்டால் வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்கிறேன் இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் அந்த 6 months, இது வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்க டவுட். ஏன் 6 monthsல ஆரம்பிக்க சொல்கிறீங்க சார்? 6 months என்ன மேஜிக் நம்பரு? ஏன் 6 monthsல ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது. இது சிம்பிளாக நான் ஒரு 2-3 விஷயம் சொல்கிறேன். இப்போ குழந்தை பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா சக் ரிஃப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது பால் குடிக்கிறதுக்காக ஆண்டவனாக வச்சுருக்க ஒரு ரிஃப்ளெக்ஸ். நீங்கள் விரலை வந்து வாய்க்குள்ளே குழந்தை வாய்க்குள்ளே லைட்டாக விட்டு பாருங்க, காம்பு மாதிரி சைஸில் விட்டிங்கன்னா குழந்தை விகரஸாக சப்ப ஆரம்பிச்சோம். ஸோ இந்த சக் ரிஃப்ளெக்ஸ் என்ன பண்ணுன்னா சக் பண்ணி ஸ்வாலோ பண்ணும். ஸோ அது லிக்விடை தான் சக் பண்ணி ஸ்வாலோ பண்ண முடியும். இந்த சக் ரிஃப்ளெக்ஸ் எப்போ குறைய ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் தான் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வேகமாக உணவு ஆரம்பிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்? 4.5 மாதம் 5 மாதத்தில் சாலிட்ஸோ செமி சாலிட்ஸோ கொண்டு போய் கூட்டினீங்கன்னா அது சக்குன்னு உரியும் போது டக்குன்னு அது முழுங்கும் போது தொண்டையில் மாட்டிக்கிறதுக்கோ இல்லை எதுக்கழிச்சிக்கிறதுக்கோ வாமிட் எடுக்கிறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 1. 2வது ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ். இந்த செரிமானத்துக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே 6 மாதத்துக்கு மேலே தான் மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும். காம்ப்ளெக்ஸான விஷயத்தை செரிமானம் பண்ண உங்கள் குடலுக்கு 6 மாதம் வரைக்கும் விஷயங்கள் உற்பத்தி ஆயிருக்காது. ஸோ இந்த 6 மாதத்துக்கு மேலே ஆகும்போது நிறைய என்சைம்ஸ் உற்பத்தி ஆகுது, உடம்புல நிறைய டைஜஸ்டிவ் ஜூஸஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ காம்ப்ளெக்ஸான கார்போஹைட்ரேட்ஸு ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் உடம்பு உடச்சி செரிமானம் பண்ணுறதுக்கு ரெடியாக அப்போ தான் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம முன்னாடி கொடுத்தோம்னா இந்த விஷயங்கள் எல்லாம் உடம்பு ஏற்றுக்கிறதுக்கான ரெடியாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் நம்ம இந்த 6 months அந்த சக் ரிஃப்ளெக்ஸ் குறையணும், ஸ்வாலோயிங் மெல்றதுக்கான விஷயங்களை குழந்தை கற்றுக்கணும். அதே மாதிரி குழந்தை சவைக்கிற ஆரம்பிக்கிறதுன்னா சக் ரிஃப்ளெக்ஸ் நின்னா தான் சவைக்கவே ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த சவைக்க ஆரம்பிக்கிறதுக்கும் 6 மாதத்துக்கு மேலே தான் குழந்தைங்க கற்றுப்பாங்க. 7-8 மாதம் வரும்போது தான் கற்றுப்பாங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் 6 மாதம் வரைக்கும் நம்ம தாய்ப்பால் வந்து கட்டாயமாக கொடுக்கணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி தாய்ப்பால் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க தாய் அந்த குழந்தைக்கு ஏற்ப
புரத சத்து கொழுப்பு சத்து இருக்க மாதிரி பால் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. குறமாச குழந்தைங்கன்னு வந்துச்சுன்னா குறமாச குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அம்மாவோட பால் வரும். இது யாருனாலையும் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பவுடர் கம்பெனினால உன் குழந்தைக்கு மட்டும் பண்ண முடியுமா? அந்த அம்மானால பண்ண முடியும். அப்படி இருக்கிற உன்னதமான பாலை 100% அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அம்மாக்கும் இருக்கு, குழந்தைக்கும் இருக்கு. அதை 180 days வரைக்குமாவது மினிமம் கொடுங்கன்னு தான் கேட்கும். முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா 2 years வரைக்கும், 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்த வேண்டாம்னு தான் எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ தாய்ப்பால் இருக்கும்போது உணவை அவசரமாக ஆரம்பிக்கணுங்கிற தேவையில்லை. ஸோ அதே மாதிரி ஆரம்பிக்கும் போது என்ன டாக்டர் ஆரம்பிக்கலாம்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு போய் மண்டையை உடைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் வீட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொருத்தங்களுக்கு காமனான ஃபுட்டுன்னு இருக்குது. இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்கு சீக்கிரமாக கிடைக்கும்? பருப்பு, ரசம், தயிர், சத்துமாவு கொஞ்சம் வீட்டில் செய்ய முடியுமா? இது ஈஸியாக செய்யலாம் இல்லைங்களா? அதை வீட்டில் செஞ்சு கொடுங்க, போதும். அப்படி தான் நம்ம வளர்ந்தோம். அதே பண்ணால் உங்கள் குழந்தை அப்படி தான் வளரப்போகுது. அங்கங்கே அவைலபிளாக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சிம்பிளாக வீட்லேயே எளிதாக எந்த கஷ்டமும் இல்லாமல் செஞ்சக்கூடிய ஃபுட்டை கொடுத்தாலே போதும். அதே மாதிரி காய்கறிகள் ஈஸியாக உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாம் வேக வச்சுக்கலாம், மசிச்சிக்கலாம், அதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதில் நிறைய நார்சத்து இருக்குது, புரோட்டீன் இருக்குது. இதை ஆரம்பித்தாலே போதும். அப்புறம் இனிப்புக்கா பழங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். வாழைப்பழம் கொடுக்கலாம், பனானா, இது மேங்கோ கொடுக்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஈஸியாக எங்கே நம்மளால் வாங்கி பண்ண முடியுமோ அந்த உணவுகள் ஆரம்பிக்கிறதா நல்லது. அப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் இப்போ கேட்குறாங்க, ஓட்ஸ் கொடுக்கவா? அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ஃபுட்ஸை இவ்வளோ வழியா ஆரம்பிக்கணும்? ஸோ நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட் என்னவோ அதை தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். குழந்தைங்க எனர்ஜி, ஃபுல்லாக எனர்ஜி, அவங்க பயங்கர துடிப்பாக இருப்பாங்க. 8 மாதம் 10 மாதம் உருளுவாங்க, உருண்டு ஓடுவான். நடக்க ஆரம்பிச்சோன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. எனர்ஜி எனர்ஜி எனர்ஜி. அப்போ அந்த மாதிரி எனர்ஜி இருக்க குழந்தைங்களுக்கு கொண்டு போய் நான் ஓட்ஸை கொடுக்குறேன், தேவையில்லாத ஒரு பாக்கெட் ஐட்டமை கொடுக்குறேன், அது பண்ணக்கூடாது. வீட்டில் அவைலபிள் ஃபுட்ஸை கரெக்டாக ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க உணவு கெப்பாசிட்டி எடுக்கிறதுக்கு ஏற்ப பழக்க ஆரம்பித்தோம்னாலே ஃபுட் ஃபஸ்ஸினஸ் வராது. அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா உணவும் எடுத்தோன்னு ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்கும், சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி இருக்கும், சில குழந்தைங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க முட்டை சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணாதான் தெரியும், அதெல்லாம் கொடுத்து பார்த்தா தான் தெரியும். கொடுத்து பார்த்து கற்றுக்கங்க. உங்கள் குழந்தையோட ஃபுட் ஹேபிட்ஸை பற்றி கற்றுக்கங்க. எது கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்குது, எது கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கல, அந்த மாதிரி இருக்க உணவை கொஞ்சம் பின்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசரம் கிடையாது. வெரைட்டிஸ் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி வெரைட்டிஸ் கொடுத்து பழக்கிட்டோன்னா பெரிய குழந்தைங்கள் ஆகும்போது இந்த ஃபுட் ஃபஸ்ஸினஸ்னு சொல்லுவோம். தேவையில்லாமல் ஃபுட்டு இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன்னு ஒதுக்குற ஹேபிட் வராமல் போயிடும். சின்ன வயசில் பழக்காமல் விட்டுவிட்டு ஒரே மாதிரி உணவை கொடுத்துட்டு அப்புறம் 1 வயசு 2 வயசுலேருந்து பசிக்கு மருந்து கொடுங்க, சாப்பிட மாட்டேங்குது, காரம் சாப்பிட மாட்டேங்குது, இனிப்பு சாப்பிட மாட்டேங்குதுன்னு காமன் கம்ப்ளைண்ட். இது என்ன சின்ன வயசுலேருந்தே உப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு எல்லா உணவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு வெரைட்டியாக கொடுத்து பழக்கினீங்கன்னா இந்த ஃபுட் ஃபஸ்ஸினஸ் வரவே வராது. நோய் எதிர்ப்பு சத்து நல்லாயிருக்கும். நார்மலாக வீனிங் அப்போது எல்லா உணவும் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா எல்லாமே குழந்தைங்க எடுத்துக்கும் போது எந்த ப்ராப்ளமும் குழந்தைங்களுக்கு வர்றது வாய்ப்பே இல்லை. இம்யூனிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் பேரண்ட்ஸ் அவசரமே படாதீங்க. 6 மாதம் ஆகட்டும். தாய்ப்பாலுக்கு சிறந்தது எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் தாய்ப்பால் கொடுங்க. பொறுமையாக வீனிங் பற்றி ஐடியா உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட போய் கேட்டுக்கோங்க. வீட்டில் அவைலபிளாக இருக்கிற சிம்பிள் ஃபுட்ஸை கொடுத்து பழக்குங்க. ஒரு சப்ளிமெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு தேவைப்படலாம், அதை உங்கள் பீடியாட்ரிஷியன் சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதை மட்டும் சேர்த்துக்கங்க. அவ்வளோதான்.